compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். கமலஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய ஆர்கேஎஃப்ஐ மக்கள் நீதி மையத்துக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது. ஸோ அப்போவே ஒரு படம் ஏறக்குறைய லோகேஷ் கனகராஜ் கூட விக்ரமுக்கு முன்னாடியே ஒரு படம் பேசினாங்க. அந்த எல்லாரும் கூப்பிட்டு அந்த கையை கொடுத்து கையை இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா, அன்னைக்கே டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கே இந்த படம் விரிவடையும் பொழுது படத்தினுடைய அடுத்த சீக்வன்ஸ் சொல்லும் பொழுது தலைவருக்கு பெருசாக ஈடு கொடுக்கல. ஏன் தலைவா எதுக்கு இவருக்காக நல்லது பண்ண எந்த இடத்துலையுமே நமக்காக நல்லது நினைக்காது சார் அவரு கமலே. அவருக்கு போய் நல்லது நினைக்க போறோம்னு இப்போ பாருங்க சிக்கிட்டு தேவையாது. டேரக்டர் மாத்திர அளவுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா இதுதான் நடக்கும். ரஜினி அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வருவார்? அது பண்ண மாட்டார் சொல்லிட்டாரு சார். அவருக்கு கமிட் பண்ணா வெளில வர மாட்டார் சார். இப்ப சுந்தர்சி வெளில போயிட்டாரு. அதான சொல்றேன், சுந்தர்சிக்கு எந்த ஒரு அவமானமும் இதுல நடக்கல. இன்னும் சொல்ல போனா அவ்வளவு கெத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படத்துல இருந்து ஒரு டேரக்டர் வெளில வந்துருக்காருன்னா இந்தியா முழுக்க பேச போறாரு சுந்தர்சி. அப்ப அப்படிங்கும்போது அந்த டேரக்டர் யாருன்னு பார்ப்பான், அந்த டேரக்டரோட ஃபில்மோகிராஃபி என்னன்னு பார்ப்பான். பார்க்கும்போது சுந்தர்சி இருப்பாருன்னா அது அவருக்கு ஒரு ரீச். இப்படிதான் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு ரீச் கிடைச்சது, தமிழ்நாடு முழுக்க ஒரு ரீச் கிடைச்சது அஜித் குமார் படத்துல இருந்து வெளியேறிட்டார் அப்படின்னு. ஆனா அவர் லைஃப் என்ன ஆச்சுன்னு தானே சார் நான் அதுதானே சார் சொல்றேன். நீங்க அவங்க வெளியேறினதுக்கு சூப்பர் ஸ்டாரும் தல அஜித் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே விஜய் இயக்குனர்ல ரஜினி எப்படி மறுபடியும் இணைவாரு, ஸோ வெயிட் பண்ணுங்க ஹெச் வினோத் அனுப்புறோம் அப்படின்றாங்க. விஜயோட நடிகரை வச்சு தான் பண்ணி நாங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கோம். யாரோட டைலாக பேசி விஜய் சினிமா துறைக்கு வந்தார் அதை சொல்லு. கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவருக்கு காலில் விழுந்து நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சத்யன் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. கமலும் ரஜினியும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் வேறு. ஆனால் கமலோட தயாரிப்பில் ரஜினி அவர்கள் ஒரு படம் பண்ணுறாங்கன்னு, அதில் சுந்தர்சி அவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டைரக்டராக. திடீர்னு அவர் ஒரு வார காலம் தான் எடுத்துக்கிறாரு, அதுலேருந்து விலகிறாரு. என்ன காரணம்? நிறைய விஷயங்கள் நிறைய கேள்வியிலும் எங்கிட்டு உங்களோட ஒப்பீனியன் படி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது தலைவருக்கு பிடிக்கலன்றது மட்டும்தான் காரணமாக தெரியுது. ஸோ அதான் கதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கதை நல்லா இருந்திருக்கு. மேபி அது இன்னும் டெவலப் பண்ணணும், செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரும் பொழுது ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியாக ஸ்கெலிட்டனை பார்க்கும்போது இருந்த ஃபீல் ஸ்டோரியில் இல்லை. மோரோவர் அவருக்குள்ளே ஒரு தாட் இருக்குது என்னென்னா, இப்போது இந்த ட்ரெண்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் டிரெக்ஷனில் போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அந்த தாட்டும் அவரை புல் பேக் பண்ணுது. ஸோ ஒன்று இவருக்கு கொடுத்த ஒன்லைனும் சரி, இவருக்கு கொடுத்த ஸ்டோரியும் சரி, அது இவர் இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அதே நேரத்தில் இவருக்கு என்ன தேவை, ராஜ்கமல் ஃபிலிம் கூட பண்ணணும் அப்படின்னா ஆர்கேஎஃப்ஐ கூட பண்ணக்கூடிய ஒரே தேவை என்னென்னா கமலஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ கமலஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது அவர் அரசியலுக்கு வரும் பொழுது அவருடைய ஆர்கேஎஃப்ஐக்கு அவருடைய மக்கள் நீதி மையத்துக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது. ஸோ அப்போவே ஒரு படம் ஏறக்குறைய லோகேஷ் கனகராஜ் கூட விக்ரமுக்கு முன்னாடியே ஒரு படம் பேசினாங்க. அப்போ பண்ண முடியல. அதுக்கப்புறம் விக்ரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கூலி வந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆர்கேஎஃப்ஐக்கும் சரி தலைவருக்கும் சரி ஒரு நல்ல ஆப்ஷனாக, ஒரு ஃபீஸிபிள் ஆப்ஷனாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு காஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாக அது அமைஞ்சது ஐயா சுந்தர்சி அவர்கள் தான். சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே டேட்டுக்கு முடிச்சு கொடுக்குற ஒரு டைரக்டர் கே. ரவிக்குமார் சார் மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுந்தர்சி அதே நேரத்தில் ஜனரஞ்சகமாக படம் எடுக்கக்கூடியவர். அவர் மாஸ் ஹீரோ வச்சு எடுப்பார், சாதாரண ஹீரோ வச்சு எடுப்பார். கார்த்திகை வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஏறக்குறைய 97 அவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட எல்லா ஜானரையும் அதே மாதிரி அன்பே சிவம்னு கடைசி வரைக்கும் கமல் 1000 படங்கள் நடித்தாலும் அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் இன்றைக்கு வரைக்கும் சிவம்னா என்ன, அன்பு தான் சிவம். அவருடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை அந்த ஒரு படத்தை வச்சு தான் கோட் பண்ணுறாரு. எப்படி ஒரு பாபா முத்திரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அவருடைய அரசியல் வருகைக்கு கூட தேவைப்பட்டதோ அந்த மாதிரி அன்பே சிவம் கமலஹாசனுக்கு இன்றைக்கும் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை அந்த மாதிரி ஒரு அவரை அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் எப்போ படம் எடுக்க போறீங்க, நீங்கள் அந்த படத்தை ஒழுங்காக பார்த்து நீங்கள் ஓட வச்சுருந்தா நான் எதுக்கு அந்த மாதிரி படம் எடுத்துருக்க மாட்டேன், நானும் அவார்ட் கேட்டகரி டேரக்டராக போயிருப்பேன். இல்லாதனால தான் இப்போ நான் ஐட்டம் சாங்கை வச்சு காமெடி படமாக எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு அவரே சொன்னார். ஸோ
காஸ்ட் ஃப்ரெண்ட்லி, சொன்ன நேரத்தில் படத்தை முடிச்சு கொடுப்பாரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிடுவாருன்றதுனால ஆர்கேஎஃப்ஐயோட மெயின் பிக் வந்து ஏறக்குறைய இவர் சுந்தர் சி அவர்கள். அப்போ ஆர்கேஎஃப்ஐயோட மெயின் பிக்குங்கும்போது தலைவருக்கும் சுந்தர் சி அவர்களும் நல்லாவே தெரியும். சுந்தர் சி அவர்களும் பயணம் பண்ணியிருக்காரு, அவருடைய ஹிஸ்ட்ரி தெரியும், அவருடைய கம்ப்ளீட் என்ன சொல்கிறது ஃபில்மோகிராஃபியே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லைனாலும் எதுவுமே வந்து சோட போனதில்லை. எல்லாமே வந்து ஓரளவுக்கு மக்களை கவர வச்ச படம். ஸோ அவரை நம்பி போகலாம் அப்படின்னோடனே என்ன கதை வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையினுடைய ஒன்லைனும் பிடிக்குது, ஸ்டோரியும் பிடிக்குது. பட் ஆனால் டெவலப் பண்ணிட்டு வரும்பொழுது சரி கதை ஒன்லைனு ஸ்டோரி எல்லாம் கேட்டாச்சு. சரி சுந்தர் சி தானே தலைவருடைய அந்த ஒரு சுந்தர் சி தானே பார்த்துக்கலாம், அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இறங்கிடுறேன். தலைவர் எப்போயுமே அனௌன்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் டக்குன்னு இறங்கிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பாபா பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக 1999 அவர் கிட்டத்தட்ட 150 படம், 25வது வருஷம் படையப்பாவை முடிச்சிடும். அதோட முடிச்சு இமயமலை அது இதுன்னு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம்போல குமுதம் அது இதுன்னு இமயமலைக்கு போகிறாரு, தீட்சை வாங்கிட்டாரு அது இதுன்னு அப்போவே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எல்லோரும் இங்கே தீ குளிக்க போகிறது அது இதுன்னு ஆன உடனே டக்குன்னு திடீர்னு ஒரு நாள் பெங்களூர்லேருந்து அவராக யோசிச்சு 3 நாளில் டிசைன் ஆகி சுரேஷ் கிருஷ்ணா பேரில் அவர் பேனர்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த பாபா முத்திரை மட்டும் சிம்பிளோட இதோட வருது, கத்தியோட வருது. வந்தடையில் தெரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டக்குன்னு கொடுத்துருவார். அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஹோல்ட் பேக் பண்ணியிருக்காரா, அதை புல் பேக் பண்ணியிருக்காருன்னா பண்ணவே மாட்டேது. இவருக்கு ஒர்க் பண்ணதே இல்லை. ஆமாம், அது பாட்டுக்கு ஓடும். இந்த படத்தில் அதே மாதிரி டக்குன்னு கடனை அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்புள் இது எலமெண்ட்ஸ் அவரை குழப்புது. மல்டிப்புள் எலமெண்ட்ஸ் உட்காந்துட்டு சரி ஓகே அடுத்த டிஸ்கஷன் போகணும்னு கம்ப்ளீட் ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு போகும் பொழுது இது குறிப்பாக நமக்கு கிடைச்ச தகவல் உண்மையாக பொய்யா தெரியாது. சினிமாவில் இன்றைக்கி எந்த தகவல் உண்மை எந்த தகவல் பொய்னே தெரியல. கிளிக்கில் நம்ம சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா நான் தான் சொன்னேன் அப்படின்றாங்க, இல்லைன்னா இல்லைன்றாங்க, அவ்வளோதான். அப்படி இன்னொன்று சார், உண்மையிலே எல்லோரும் இந்த படம் நடக்கும், சுந்தர் சி அவர்கள் கூட நடக்கும் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட கொடுக்குறேன். இன்னொரு சேனல் நான் பேட்டி கொடுத்தேன். சுந்தர் சி கூட நடக்க வாய்ப்பே இல்லை, தலைவருக்கு செட் ஆகாது, நான் மட்டுமே தான் பேசுகிறேன், நான் எடுத்து கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ அந்த அன்னைக்கு அவங்க மீட்டு அந்த எல்லோரும் கூப்பிட்டு அந்த கையை கொடுத்து கையை இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா, அன்னைக்கே டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கே இந்த படம் விரிவடையும் பொழுது இந்த படத்தினுடைய அடுத்த சீக்வன்ஸ் சொல்லும் பொழுது தலைவருக்கு பெருசாக அது ஈடு கொடுக்கல அந்த படம், அந்த கதை. ரெண்டாவது இந்த வேறு டேரக்டர்ஸ் அவருக்கு வந்து இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் தான் படம் கரெக்டாக கொடுப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இந்த படம் இருக்குமா, அந்த படம் வந்து அவர் நரேட் பண்ணுற துணியிலே வந்து அந்த 90s 2000s வாடகை அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி பட்ஜெட் பெருசாக கொடுத்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பெரிய காம்பினேஷன்ஸோட போனாலே படம் சரியாக போகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன் கம்மியாக. இன்றைக்கி பட்ஜெட் கம்மியாக அது வந்து ஒரு காமனான மீட்டரில் ஒரு பெரிய இம்பேக்ட் எதுவும் கொடுக்காம ஒரு பெரிய புதுசான எதுவும் விஷயங்கள் கொடுக்காம பண்ணால் அது ரொம்ப பிளாண்டாக அப்படி சாதாரணமாக போயிடாதா? அப்போது கிட்டத்தட்ட அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, அந்த சிரஞ்சீவி அவர்களும் வந்து இப்போ பெரிய டேரக்டர், ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு பாலையா அவர்களும் மிகப்பெரிய நடிகர் தான். அவங்கெல்லாம் சாதாரண அந்த மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வெங்கடேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா ஒரு மாஸ் கமர்ஷியல் காமெடி அந்த கேட்டகரியில் போயிடக்கூடாது. எய்தர் நீ கூலி இருக்கிறதுலே இப்போ அதிக பிஸ்னஸ் பண்ண படம். இப்போ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் எந்த படமும் அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணல. இப்போ உள்ள எல்லா நடிகர்களும் உச்சம்னு சொல்கிற நடிகர்கள் கூட அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிஸ்னஸ். ஸோ எதில் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கணும். ஒரு மாதம் ஏதோ ஒன்று பண்ணோம், இல்லையா வேறு மாதிரி கிளாஸாக இப்படி ரஞ்சித்ரா படத்தை கொடு, அப்படின்னா வேறு இவர் மாரி செல்வராஜ் படத்தை கொடு, இப்படி போயிடணும். இதுக்கு நடுவில் இல்லாமல் சும்மா நானும் இந்த அருணாச்சல் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தேன், பழைய மாதிரி சூரியவம்சம் மாதிரி படத்தை கொடுத்தேன், இல்லை வெங்கடேஷ் அந்த மாதிரி போயிடவேணா, ரொம்ப பிளாண்டாக கதை போகுது அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் தலைவரை அதில் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு போல். இவ்வளோ தான். அவர் என்றைக்குமே யாரையுமே வந்து குத்தி பேச மாட்டார். உலகத்துக்கே தெரியும், 50 வருஷமாக அவர் தமிழ் சினிமாவில் தமிழ் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்றைக்காவது அவர் அதே நேரத்தில் குத்தி பேச நினச்சாருன்னா குத்தி கிழிச்சு பின்னாடி கத்தி இறக்கிடுவார், அது வேறு கதை. ஸோ இன்னொரு கதை என்னென்னா, பாவம் உன்னை எதுக்கு போட்டு குத்தணும்னு நினச்சிட்டாருன்னா குத்தவே மாட்டார். அப்போ எங்கேயோ ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹிண்ட்டு கிடச்சிருச்சு யார் ஐயா இவருக்கு சுந்தர் சி அவர்களுக்கு. அப்போது அது அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுலேருந்தே ஒரு 2 நாள் இங்கேன்ற மாதிரி ஒரு தயக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை ஒரு குழப்பம் இருக்குது வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணி நீட்டாக ஆர்கேஎஃப்ஐக்கு தகவல் கொடுத்துட்டு வேண்டான்னு அழகாக அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு எக்ஸிட் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டார். இது அவர் ஏன் இவ்வளோ கடகடன் பண்ணணும்? அவர் நினச்சிருந்தா எத்தனை கதை எழுதுகிறவர்,
எத்தனை படங்கள் எத்தனை கதைகள் எடுத்து வேறு வேறு வகையில் ரீமேக்கு தழுவல் எல்லாத்தையுமே நீங்கள் அவர் எடுக்காத ஜெனரல்ன்ற அளவுக்கு எடுத்திருக்காரு இல்லையா. அப்போ அவர் வேறு ஏதாவது ஒரு கதை எடுத்து கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவருக்கு அதுக்கு நடுவில் என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு வர்மா மாதிரி நமக்கு ஒரு கதை வர்மா மாதிரி ஆயிடக்கூடாது. ஐயா வர்மாவில் ஐயா பாலா அவர்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலை வந்ததோ அவர் எடுத்த படத்தை அவர் அதே கதையை இன்னொருத்தர் எடுக்க வச்சுலாம் அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா. அவரே அந்த படத்தோட எக்ஸிட் பண்ணி கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வெளில வந்தார். அதே மாதிரி நம்ம அந்த AK-62 நினைக்கிறேன், அதுலேருந்து விக்னேஸ்வரன் அவர் ஆல்மோஸ்ட் ஃபைனலாகி அவர் ரொம்ப குஷியாகி குதூகலமாகி இதான் கதைங்கும் பொழுது அதை விட்டு வெளியில் வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, யாருக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு முந்திக்கிட்டார், அவ்வளோதான். இப்போது வெளியில் விஷயம் கசிஞ்சா இவனுக்கு 10-11 எழுதணும், இதுக்கே கண்டதை எழுதி குஷ்புட்ட ஜெர்பி வாங்கிட்டு இருக்கானுங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கும்பொழுது இது ஏதாவது எவனாவது எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளே பகிரங்கமாக எழுதி நம்மளே வந்து பவ்யமாக வெளியில் வந்துடும் அப்படின்னு அழகாக குவிட் பண்ணி வெளியில் வந்துட்டார். அதுதான் உண்மை. ஸோ இது வந்து தலைவருக்கு பிடிக்கலன்றது மட்டுமே காரணம். இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் அந்த மனுஷன் பாருங்களேன் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு பாருங்கள். நீங்கள் சரி ஓகே ஓசியில் தானே படம் பண்ணி கொடுப்போம், எத்தனையோ படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாண்டியன்லாம் அப்படி தாங்க, பாண்டியன் பெப்சிக்காக மட்டுமே செய்து கொடுத்த படம், அது நீ வச்சுக்கோங்க அவ்வளோதான். படம் உங்களுக்கு யார் பண்ணி கொடுக்குறா, அவருக்கு அடுத்தது ஒரு நடிகன் பேரை சொல்லுங்கள், இன்னாருக்கு பண்ணி கொடுத்தா, இவங்களுக்கு பண்ணி கொடுத்தா, அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா. சார் எஸ்பி முத்துராமன் சாருடைய மொத்த யூனிட்டுக்கும் படம் பண்ணி கொடுக்குறாரு ஒரு டேரக்டருக்காக. அதே மாதிரி இதே அருணாச்சலத்தில் எல்லாரையும் கூப்பிடுவார் தெரியுமா, நீங்கள் ராமசாமிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு நடிக்க வைப்பார், அவங்களுக்காக படம். அதே மாதிரி அந்த 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 அருணாச்சலம் படத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த எலெக்ஷனில் தான் ஐயா அம்மையார் இவங்க மனோரமா அவர்கள் தலைவரை அப்படி பேசுது, அதிமுக கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி பேசுது. அதை மீறி 96 திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வந்து 97 மனோரமாவை சேர்த்துக்கிட்டு அந்த படத்தை நடிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. இது அண்ணா ஏறக்குறைய அருணாச்சலம் படம் பண்ணதே வந்து இந்த மாதிரி நலிந்து போன கலைஞர்களை கூப்பிட்டு வச்சு நடிச்சதா. இப்படி எல்லாருக்கும் படம் அப்படி வந்து RKFக்கு ஏதோ ஒரு படத்தை பண்ணி கொடுத்து, சரி சுந்தர் சி தானே ஏதோ ஒரு கதையை அவர் சொல்லுவார், ஏதோ முடிச்சுட்டு போவோம், அடுத்து நம்ம பார்த்துக்குறோம், ஏன்னா காம்பினேஷனில் படம் இருக்குது, அடுத்தது ஒரு பேக் டு பேக் வச்சுருக்காரு படம், எப்படி 175 தட்டாமல் விட போகிறதுலன்றதில் தெளிவாக இருக்கார். அப்போ அப்படி போயிருக்கலாம். பட் ஆனால் இன்னமும் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கார் பாருங்க. அது ஹிட்டாகலை, கலெக்ட் பண்ணலன்றது ரெண்டாவது. அவர் ரொம்ப பர்டிகுலராக இருக்கார். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிரேஸ் இருக்குது, அவரை சுற்றி உள்ளவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றது அவருக்கு நல்லா தெளிவாக இருக்குது. யார் படங்களில் வேணும், யார் இருந்தால் நல்லா இருக்குன்ற அந்த இன்னும் அந்த மனுஷன் வந்து அதில் தெளிவாக இருக்கிறான்றதை நமக்கு ஒரு புரிய வைக்குது. ஏன்னா ஒரு கன்வின்ஸ் ஆகலைல்ல. இப்போ அவர் நினச்சி சுந்தர்சி நீ மறுபடியும் வாயானா வந்துடுவார், மறுபடியும் இன்னொரு லெட்டர் தானே, என்ன அது ஒரு லெட்டரை பிரிண்ட் போட்டு நான் மறுபடியும் நினைக்கிறேன்னா நினச்சிடலாம். பெரிய விஷயம் அந்த ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காரான்னு ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குனர் நீங்களே இவ்வளோ தூரம் சொல்லும் பொழுது அதுக்குண்டான அந்த அங்கீகாரம் வந்து ரஜினி அவர்கள் கொடுக்க தவறிட்டாரோ. ஏன்னா லோகேஷை கமல் நினச்சாருன்னா லோகேஷுக்கு ஒரு ஃபோன், இந்த படம் பண்ணிட்டு நீ அடுத்தது பார்ப்பா அப்படின்னா இப்போ பண்ணுற டிசியை நிறுத்திட்டு கூட லோகேஷ் வருவார். கூலிக்கு அப்புறம் லோகேஷ் மேலே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு நாம் கேள்விப்படுறதான், அது எவ்வளோ உண்மை நம்மளுக்கு தெரியாது. அப்போ சுந்தர்சியும் வேணான்றார். எல்லாருமே இப்போது இயக்குனர்களோட அந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போது லோகேஷோட வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறி, கைதியை வேண்டாமா வேணுமா அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு. சுந்தர்சியும் வேணான்ட்டார். சுந்தர்சி நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண மனுஷனை கூட ஹீரோவாக்கி அந்த கதையை கொண்டு போய் சேர்த்துருவார். இதெல்லாமே வந்து ரஜினி பக்கம் அப்படியே திரும்புதோ அப்படின்னு தான் சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்க. லோக்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து சார் 4 நாளில் 400 கோடி கலெக்ட் பண்ண போகிறோம் சார். நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக இந்திய சினிமாவில் ஒரு தமிழ் சினிமா ஒரு தமிழ் படம் வந்து இங்கேருந்து இவ்வளவு பெரிய பூஸ்ட் 4 நாளில் 400 கோடி. படம் சார், படம் இந்தியாவில் எவன் நடித்து 4 நாள் 400 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு சொல்லுங்கள். அவருக்கு தெரியும் இந்தியாவிலே ஜனரஞ்சகமான அவரை விட பெரிய நடிகர் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி டேட்டில் இந்தியாவில் அவர் தான் நம்பர் 1. அப்படிங்கும் பொழுது அவருக்கு இது கதை ஏதோ போய் கடைசியில் பார்த்தா ஏவா மாறி இருக்குன்றது அவர் எதிர்பார்க்கல. அப்போ அப்படிங்கும் பொழுது அவருடைய 70% ஆடியன்ஸ் வந்து அவர் கட் ஆகுது, 70% ஆடியன்ஸ் டிட்டாச் ஆகுது. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. சரி ஏதாவது பண்ண முடியுமா, மாற்ற முடியுமானா மாற்றவே முடியல, கருவே அதுதான். அப்படிங்கும் பொழுது அது மட்டுமே தான் அவருக்கு வந்து ஒரு வருத்தமே ஒழிய வேறு வருத்தமே கிடையாது. இந்த படத்தில் என்ன சார் எத்தனை மொமெண்ட்ஸ் சார், ஒரு 10 மொமெண்ட்ஸ் இருக்குமா இருக்காது படத்தில், வேறு என்ன வேணும்? சூப்பர் ஸ்டார் படத்தில் இன்றைக்கி என்ன சார், நீங்கள் 1000 நடிகர்கள் இருக்கலாம், எத்தனையோ என்ன சொல்கிறது வெற்றி படங்களை கொடுத்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அந்த அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், இல்லை பண்ணவே வேணால் நடப்பார், நடக்கும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட் பாடி முழுக்க ஒரு வைப் ஆகும் இல்லையா, அதை எதிர்பார்த்தானே படத்துக்கு போகிறோம். அது இந்த கூலியில் இல்லாமல் இருந்தது நம்ம. அப்படிங்கும் பொழுது இல்லை கம்மியாக இருக்குல்ல கம்பேர் டு ஜெயிலர் அப்படின்றப்ப வேட்டையனாக இருக்கட்டும் கூலியாக இருக்குது. அவர் படங்களுக்கே ஒரு பிரச்சனை சார், அவர் படங்களுக்கே ஒரு பிரச்சனை. அவரே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு அது பண்ண முடியாமல் நீங்கள் ஒன்றும் இல்லை சார். 95 போன வாரமும் முந்தின வாரமும் முத்து வந்து
இன்னும் சனிக்கிழமை அதே சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை அதே சாயங்காலம் 6 மணிக்கு பிரைம் ஷோவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். படம் வந்து 30 வருஷம் ஏறக்குறைய 30 வருஷம் வர 2025 தான் 95 வந்தால் கூட 30 வருஷம் ஆயிடுச்சு. பாஷா ஜனவரியில் பார்க்குறாங்க எங்கள் ஆளுகளே, நான் சொல்கிறது எங்கள் அண்ணன்மார்களே பாஷாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு தீபாவளிக்கு வந்த முத்துவோ பாஷா அளவுக்கு இல்லைன்னு போயிட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கு வரைக்கும் 30 வருஷம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஓடுது சார். மக்களே எனக்கு அதான் சார் சொன்னாங்க, முத்து பாஷா அளவுக்கு இல்லைன்னு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் கூலியை செட் பண்ணிட்டாரு. நீ கூலி மாதிரி இந்தியாவில் படம் எடுக்கவே சாரி ஜெயிலரை செட் பண்ணிட்டாப்புல. ஜெயிலர் மாதிரி இந்தியாவில் படமே எடுக்க முடியாது. இத்தனை வயசுக்காரருக்கு இப்படி ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி இப்படி ஒரு வயசான ஒரு அப்பா கேரக்டரில் இருக்கிற ஒரு நடிகனை கூட்டு வந்து இன்றைக்கி எவனை வேணாலும் கழுத்தறுத்து போடலாம். இந்தியாவிலே அவனை மாதிரி ஒரு ஜெயிலர் இருந்தது இல்லைன்ற மாதிரிலாம் ஒரு மாஸ் எலவேஷன் கொடுத்து ஒரு படம் எடுக்க முடியுமானா எவனாலும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டார். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் ஜெயிலர் வாங்கி அடுத்து ஜெயிலர் 2 வரும். அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வாங்கி இது அவருக்கே உரித்தான ஒரு விஷயம். இப்படித்தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95 இந்த ஐயா சுந்தர்சி அவர்களுடைய அருணாச்சலம் முத்துக்கு அப்புறம் அருணாச்சலம் ஒன்றுமே இல்லைட்டாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் படையப்பா வந்து ஒரு பீக்கு போச்சு. படையப்பா வந்து ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாபா படையப்பா இல்லைன்னா அதுக்கப்புறம் அவருடைய படங்களுக்கு அவரே ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணுறது, அது அவரால் மீட் பண்ண முடியாமல் போகிறதுலாம் வந்து வழக்குழிஞ்சு போன ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை எவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த பீஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலர் வராரு, சார் வேணுமா நெல்சன் வேணுமா எப்படின்றத கேட்கும் பொழுது நிறைய பேரை ஜாமான்களை உள்ளே வச்சு இந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணதாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். அதுவும் எவ்வளோ உண்மை நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சுந்தர்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கங்க, எவ்வளோ வேணும் டைம் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு இயக்குனர் பெரிய ஹீரோ படத்தில், ஏன்னா விக்னேஷ் சிவன் லைஃப் அப்படி தான் மாட்டிகிட்டு இருக்கு. அவர் வந்து எல்லைக்கு ரிலீஸ் ஆனால் தான் அவருக்கு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இவர் இந்த கதையில் நான் சொன்னேன் சார், இவர் தான் வெளியில் போனார் சார். ரொம்ப தெளிவாக தலைவர் எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கல. தலைவர் ப்ரெஷர் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லையா சார். எது சொன்னாலும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா ரியலாக நடந்த ஒரு விஷயம். இவர் அதாவது ஏறக்குறைய ஜெயிலர் முடிஞ்ச உடனே நிறைய இளைய தலைமுறை டைரக்டர்ஸ்ட்ட கதை கேட்டார். அதில் தேசிங் பெரியசாமி இருந்தார், சிபி இருந்தாப்புல, இந்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. அதை பற்றி அவரே பேசினார், வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா பேசும்பொழுது எல்லாரையும் கதை கேட்டு எல்லாரையும் காக்க வைக்கிறோன்றதை உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. விஷயம் என்னென்னா அவர் கமிட் பண்ணிவிட்டு அனுப்புகிறவரா, அவர் முடிவெடுக்க டைம் எடுக்கிறாரு, ஓகே, கமிட் பண்ணிவிட்டு அனுப்புகிறவரா. அப்போ இவர் கமிட் பண்ணிவிட்டு அனுப்பியிருப்பாரா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை கதை சுந்தர்சி கொடுத்துருப்பாரு? அவர் அனுப்பல, அவரா போற அளவுக்கு இவருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகல. ஏன்னா அந்த ஒரு கதை சொல்லியிருக்காரு ரஜினி அவர்கள் மேடையிலே சொன்னதா தான். மொதல் சிட்டிங் பீஸ்ட் அப்போ வெளியே வந்து ஜெயிலர்கிட்ட கேட்கும் பொழுது ஜெயிலரோட ஈவெண்ட்டில் சொல்கிறாரு, அந்த பையன் என்கிட்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நிறைய கருத்துக்கள் வந்தும் இல்லை இவர் தான் வேணும், இவர் வச்சே போகலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டான தேர்வு பண்ணணும். லைக் அப்போ தான் வந்து பீஸ்ட்டுக்கு விஜய்க்குமே ஒரு அட்வைஸ் மறைமுகமாக கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட ரஜினி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல அதை தானே சார் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர் இங்கே மாற்றையும் போகிறாருன்றேன் சார். அன்னைக்கு நெல்சன் தோற்று போன ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இருந்த நெல்சனே சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடும் பொழுது இன்றைக்கி சுந்தர்சி வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்தாரு. அவருக்கே ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. இதை விட கம்ஃபர்டபுளான டேரக்டர் யார் கிடைக்க போகிறா? அதை விட சரி ப்ரொடக்ஷன் கம்பெனியே கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ஏன் அனுப்ப போகிற? இது முழுக்க சுந்தர்சியினுடைய தாட்டு தான் சார். சுந்தர்சி வெளியே ஒன்று முடிவு பண்ணிட்டார். சுந்தர்சி டசன் வாண்ட் டு ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்பல சார் அவர். ஏன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்வா சாவான்ற இடத்துல இருக்காங்க. கரெக்டாக அடிச்சேன்னா அடி இட்டு இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்காங்க. உண்மை தான் சார். நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் என்ன 10 ரூபா 20 ரூபாடா இதே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் குப்பை எடுக்கிறதுக்கு நீங்கள் யாரை வச்சாலும் எடுத்துகிட்டு போகலாம் சார். நீங்கள் சூப்பர் ஸ்டார் வச்சு ஏறக்குறைய 50 வருஷம் அவருக்கான ஒரு இப்போ பாருங்கள், அடுத்த இன்னும் 4 மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா கோவாவில் அவருக்குன்னு விழா எடுக்க போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எடுக்க எவனும் ரெடியாக இல்லை, கோவாவில் விழா எடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு ஃபிகர். இன்றைக்கி பாருங்கள், யாரை எடுங்க எங்கே எடுங்க, தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் பேர் சொல்லுங்கன்னா சூப்பர் ஸ்டார் பேர் தான் சொல்கிறாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் வந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. உமன்ஸ் கிரிக்கெட் டீமோடைய கேப்டன். அவங்க வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. யார் உங்களுக்கு தெரியும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியும். ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாப்புல, அவருடைய படங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்டவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னு நான் ஆடி போயிட்டேன் அப்படின்றாங்க. இப்படி என்னென்னா இந்தியா முழுக்க அப்போ அவரை வச்சு நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியாது சார். ஹேண்டில் வித் கேர் தான். நீ ஒழுங்காக எடுத்தினா தான் உனக்கு லைஃபு. நீ துணிஞ்சு இறங்க, இல்லைனா இறங்காத. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் சுந்தர்சியை கொண்டு போய் வச்சிங்கன்னா அவர் எதுக்கு சார் அந்த ரிஸ்க் எடுக்க போகிறாருன்ற ஒரு யோசனை வருமா வராது? எல்லாம் பார்த்துட்டோம், நம்ம பார்க்காத என்ன இருக்குது?
சூப்பர் ஸ்டார் வச்சே படத்தை கொடுத்தாச்சு, கமலை வச்சு வாழ்நாள் முழுக்க பேசக்கூடிய ஒரு படத்தை கொடுத்தாச்சு, இருக்கிற எல்லா நடிகர்களை வச்சும் படத்தை கொடுத்தாச்சு, ரைட்டுங்களா? இனிமேல் நமக்கு என்ன இருக்குது? அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் எடுத்து இவங்களுக்கு பயந்து பம்பி போய் பதுங்கி போய் நம்ம என்ன எடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? இந்த இடத்துல அஜித் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா ரஜினியோட அட்வைஸ் என்றைக்குமே அஜித்துக்கு தேவைப்பட்டிருக்கு. அஜித் நேர்காணல் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் அதிகமாக என்னை காட்ட வேணாம், நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து பின்னாடி தள்ளாமல் இருங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் ரஜினி அவர்களோட பார்வையில் இருந்துகிட்டே இருக்கு. கம்ப்ளீட்டாக சார் அவர் மேலே போகணும்னு நினைக்கிறார் சார். அந்த இடத்துல அவர் எப்பவும் இருப்பார், அது ஒன்றும் பண்ண முடியாது, யார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே போகிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமா ஏறக்குறைய சவுத் இந்தியன் சினிமாவில் 4வது இடத்துல இருக்குது சார். சூப்பர் ஸ்டார் அவர் உச்சத்தில் இருக்கும் பொழுது, அவர் அப்சல்யூட் ப்ரைமில் இருக்கும்பொழுது அவர் தான் நம்பர் 1 இடத்துல, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் நம்பர் 1 இடத்துல வைக்கிறதுக்கு என்ன வழியில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். வைக்கவும் செஞ்சார் அப்பப்போ, ரைட்டுங்களா? வைக்கவும் சிவாஜி வரும்பொழுதும் சரி, எந்திரன் வரும்பொழுதும் சரி, சந்திரமுகி வரும்பொழுதும் சரி வைக்கவும் செஞ்சார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லி ஜெயலலிதா ஆடியோ லான்ச்சில் வருத்தப்படுறார். 4வது இடத்துல இருக்கவங்க கூட இருக்கவங்க அங்கங்கே இருக்கானே அப்படின்னு நினச்சி அவரே வருத்தப்படுறார். ஒரு மாதிரி சிலாய்ச்சி பேசுகிறார் அதை பற்றி நெகட்டிவாக. அப்போ அப்படிங்கும் பொழுது அவர் மேலே போகணும்னு நினைக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு டேரக்டர் வராங்க, டேரக்டரை சரி ஒரு கமிட்மெண்ட்டுக்காக இன்றைக்கி ஆர்கேஎஃப்ஐ கொடுக்குற ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஓகே சொல்கிறாரு. ஓகே சொல்லும்போது அவங்க வேணான்ட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? இல்லை, இன்னொரு விஷயமும் பேசப்படுது. இந்த சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, சம்பளமாக பெரிய நடிகர்களுக்கு இல்லாமல் ஒரு ஷேராக போகணும் அப்படின்ட்டு. ரஜினி அவர்களுக்கு சம்பளம் பத்தலையா அப்படின்னு ஒரு தரப்பினர் கிளம்பியிருக்காங்க. சார் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் சம்பளத்துக்காக தான் நடிக்கிறேன்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரே நடிகர் இந்தியாவிலே அவர் தான், ஓகேங்களா? நீங்கள் இங்கே இல்லை, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் தர்பார் படத்தினுடைய ஹிந்தி ஆடியோ லான்ச்சில் போய் கேட்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் இத்தனை வயசுலேயே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே எப்படி சார் இது? அப்போ 70 நினைக்கிறேன் ஒரு வயசு, 70 வயசு நடிச்சுக்கிட்டீங்களா எப்படி சார் அது? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் மணி அப்படிம்பார், காசு தான் பிரதானம் அப்படிம்பார். அவர் எப்பயுமே அவார்டுக்கு நான் வேலை பார்த்தேன் இல்லை ரிவார்டுக்கு தான் வேலை பார்க்குறேன்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய முடியாது. அவர் தான் இந்தியாவில் இன்றைக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய மற்ற எல்லா நடிகர்களும் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்துடுவாங்க. அமெரிக்கான் ப்ரொடக்ஷன்ஸ், ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட்டு அப்படி கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துடுறாங்க. சல்மான் கான் ப்ரொடக்ஷன்ஸு அப்படின்னு உள்ளே வந்துடுறாங்க, எஸ்கே அப்படி இப்படின்னு உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் இவர் தான் இன்னும் தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனின்றதை எல்லாத்தையும் மூடிட்டு இவர் இன்னும் சார்ஜ் பண்ணிட்டு பணம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ இந்தியாவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருக்கிறார் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி. அப்போது இங்கே நண்பருக்காக படத்தை பண்ணி கொடுக்கணுன்ற வர்றவர் கொஞ்சம் தளர்வுகளை ஏற்படுத்திக்கிறார். அது போக நீங்கள் சொன்ன இந்த டிரெக்ஷன்ஸ் இந்த படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் வந்தது. இந்த படத்துக்கும் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய எந்த டிரெக்ஷன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் எந்த தொடர்பும் ரெலவன்ஸியே கிடையாது. ஓகே. ஸோ இதில் இவங்க என்னென்ன டீல் போட்டிருக்காங்களோ என்னென்ன அக்ரிமெண்ட் ஆயிருக்கோ அது வேறு, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக இதுக்கு அப்புறம் நடந்த விஷயம். இந்த விஷயம் பொதுவாகவே சார் இன்னொன்று பர்சனலாக சொல்கிறோமே, என்ன சொல்கிறது, இது கமலுக்காக இவர் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, நல்ல மனசு ஏற்றுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிய கமலே அவரே காப்பாற்றிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். இவருக்கு எதுக்கு இப்போது அந்த விஷப்பரிச்சை? ஏன்னா சார் இவரை வச்சு கட்டி தீனி போடணும்னா அது இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் அப்படின்னா ஒரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இல்லைனா ஒரு யார் ஹம்பாலை ஃபிலிம்ஸ் இவங்க எல்லாம் தான் போட முடியும், வேறு யாரும் போட முடியாது. சும்மா போனோன்னு பண்ண முடியாது சார். இல்லை லைக்கா இப்படி யாராவது பணம் நிறைய வச்சுக்கிட்டு இப்படி சிந்து வாங்கி தெரியுமா, இந்தா சினிமாவுக்கு இந்த சிந்துரும் அப்படின்னு அவங்கள வச்சு தான் இவரால் நடிக்க முடியும். இப்போ போயிட்டு இவர் இந்த தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் இவர் கமிட்மெண்ட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அது பண்ணுறது வேஸ்ட்டு சார். ரெண்டாவது அவருக்கு நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் அவரோட என்ன சொல்கிறது ரோமத்து கூட நம்மளால் சமம் இல்லை. இருந்தாலுமே பார்க்குறேன் ஏன் தலைவா எதுக்கு இவருக்காக நல்லது பண்ண எந்த இடத்துலையுமே நமக்காக நல்லது நினைக்காது சார் அவர் கமலே. அவருக்கு போய் நல்லது நினைக்க போகிறோன்னு இப்போ பாருங்க சிக்கிட்டு தேவையாது. இல்லை மதராஜராஜா நான் பிறந்ததுலேருந்து அட்லீஸ்ட் நான் பிறந்ததுலேருந்து இவர் படத்துலேருந்து எந்த டேரக்டரையும் மாற்றினதில்லை. கரெக்டாக சரி, நீங்கள் பிறந்ததும் அப்படி தான் ஐயா பிறந்த எல்லாரும். அப்போ அப்படிங்க இப்போ டேரக்டரை மாற்றுற அளவுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இது சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தால் இதுதான் நடக்கும் சார். அவ்வளோதான் போங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வருவார்னு நினைக்கிறீங்களா? ரஜினி அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வருவார்? அது பண்ணவே மாட்டார் சார், சொல்லிட்டார் சார். அவருக்கு கமிட் பண்ணால் வெளில வர மாட்டார் சார். இப்போ சுந்தரிசி வெளில போயிட்டார், அதானே சொல்கிறேன். சுந்தரிசி வெளில போயிட்டார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நானும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஹிட் நீங்கள் நானும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஆடியோ லான்ச்சில் சுந்தரிசி என்ன பண்ணார், நீட்டாக தலைவர் வகுந்து வச்சுருவார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஜாலியாக வைப்பாப்பில். சுந்தரிசி இன்னும் கூப்பிட்டாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு அழகாக மரியாதை பண்ணுவாங்க. இங்கே சார் சுந்தரிசிக்கு எந்த ஒரு அவமானமும் இதில் நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ கெத்தாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படத்துலேருந்து ஒரு டேரக்டர் வெளில வந்துருக்காருன்னா நீங்கள் இந்தியா முழுக்க பேச போகிறார். சுந்தரிசி இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு ஃபிகர் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மிகப்பெரிய ஜேர்னல்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், அதே நேரத்தில் எல்லா நியூஸ் என்ன சொல்கிறது ஃபீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். டேரக்டர் ஆஃப்டர் அவுட் ஆஃப் எக்ஸிட்டு ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ ஃபிலிம் அப்படின்னு தான் போடுறாங்க. அப்போ அப்படிங்கும்போது அந்த டேரக்டர் யாருன்னு பார்ப்பான், அந்த டேரக்டரோட ஃபில்மோகிராஃபி என்னன்னு பார்ப்பான். பார்க்கும்போது சுந்தரிசி இருப்பாருன்னா அது அவருக்கு ஒரு ரீச் சொல்லப்போனால்.
இல்லை இப்படி தான் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு ரீச் கிடைச்சது, தமிழ்நாடு முழுக்க ஒரு ரீச் கிடைச்சது அஜித்குமார் படத்துலேருந்து வெளியேறிட்டார் அப்படின்னு. ஆனால் அவர் லைஃப் என்ன ஆச்சுன்னு தானே பிரச்சனை சார். நான் அதுதானே சார் சொல்கிறேன், நீங்கள் அவங்க வெளியேறினதுக்கு சூப்பர் ஸ்டாரும் தல அஜித் என்ன பண்ணுவாங்க? இல்லை மதகஜ ராஜான்னு ஒரு படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, ஃபேமிலியாக எல்லாரும் போய் பார்த்து அந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட அந்த வருஷத்தில் முக்கியமான இடத்துல அந்த படம் ஒரு வசூல் கொடுத்துச்சு. அந்த மாதிரி ரஜினி அவர்கள் எல்லாத்தையும் தகர்த்திட்டு வேணாம், நெல்சன் மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே, லோகேஷ் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இதெல்லாம் எதுவுமே வேணாம. ஏன்னா அவர் ஏன் சுந்தர்சிக்கு ஓகே சொன்னார்னா, பழைய காலத்தில் ஒரு முரட்டு காலை மாதிரி ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் வந்து மறுபடியும் என்னோட படங்கள் பார்த்துட்டு போகணும், அண்ணாத்தில் ட்ரை பண்ணாரு, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். நான் அதுதானே சார் சொல்கிறேன், சுந்தர்சி ஒரு கதை சொல்லிட்டார், ஓகே வா ஃபோட்டோ எடுப்போம், ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, முடிஞ்சது எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கதை விரிஞ்சு எலாபரேட் ஆகும்போது தலைவர் ஒரு இக்கு வச்சிருக்கார் சார், அதுக்கே இவரு கோடுபட்டார், நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதுக்கே முடியலன்றீங்க. இவர் என்ன பண்றாரு? நான் சார் நான் தான் சொல்றேன்ல, நீங்களே எடுத்து கொடுத்த பாயிண்ட் தான் நான் திருப்பி சொல்றேன். நெல்சன் ஃபிளாப்போட வராரு, நெல்சனை ஏற்றிட்டு ஆரி அணைச்சிட்டு போறாரு. நெல்சனுக்கு என்ன ஃபில்மோகிராஃபி இருந்தது அப்ப சொல்லுங்க நீங்க? எடுத்தது 2 படம், 3 படமா, 3வது படம் அவ்வளோ பெரிய ஃப்ளாப், அற்ற ஃப்ளாப்பு. எனக்கு தெரிய ஒரு கன்னட படத்துக்கு ஸ்க்ரீனை கொடுத்து ஒரு தமிழ்நாட்டில் உச்சத்தில் இருக்கிறோன்னு கிளைம் பண்ண நடிகர் வந்து கன்னட படத்துக்கு ஸ்க்ரீனை வாரி கொடுத்ததுன்னு இந்தியாவில் நடந்ததே இல்லை சார். அந்த மாதிரிலாம் கேவலப்பட்டு வந்தாங்க, வந்ததே வாரி அணைச்சிக்கிட்டாரு. சுந்தர்சியே வேணாம் பாரு சார் தலைவர், நீங்கள் யோசிங்க சார். இவர் சொல்ல ஒரு கட்டாயம் ஏற்படுதோ, ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து கமலுக்காக ஒரு படம் பண்ணுறேன், சரி அதுக்கே நான் டிக் போடுறேன், அதே நான் போட மாட்டேன் ஆனால் டிக் போடுறேன். இன்னொரு விஷயம் சுந்தர்சி அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்களோ ரஜினி அவர்களை, சரி அதுக்கும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். கமலோட ஒரு கட்டாயத்தினால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுதோ. கமல் அதுதானே சார், நான் அதானே சொல்கிறேன், சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாப்புல. இனி ப்ரெஷர், தேவையில்லாத ப்ரெஷர், அன்வான்ட் ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு. நான் இதுக்கு இவர் பணத்தை வாங்கிட்டு நிம்மதியாக வெளியில் வர்றதுக்கே இவருக்கு ஒரு பெரிய, நீங்கள் யோசிங்க சார், ராஜ்கமல் ஃபிலிம் வந்து அவ்வளோ பெரிய இதை ஆர்கனைஸ் பண்ணணும், இது ஆடியோ லான்ச் ஆர்கனைஸ் பண்ணணும், இந்தியா முழுக்க மார்க்கெட் பண்ணுவாங்களா அவங்க? இந்தியாவில் மகேந்திரன் இருக்காரு, அவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மகேந்திரனை வச்சு தான் ஓடுது. மகேந்திரனுக்குலாம் கூட கதை பிடிச்சிருக்கான். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, மகேந்திரனுக்கு பிடிச்சி மகேந்திரன் தான் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் சுந்தர்சி உள்ள வைக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நான் அந்த பாட்டுக்கெலாம் போகவே இல்லை சார். எனக்கு வந்து பெருசாக இந்த காம்பினேஷன் மேலே எனக்கு ஒன்றும் சார், நான் என்ன மகிழ்ச்சி தான். ஆமாம் சார், நான் என்ன நினச்சேன்னா, நல்லதோ கெட்டதோ புது டேரக்டர் கூட தலைவர் ஏதாவது புதுசாக பண்ணிவிட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருக்கார். அவர் ஜாலியாக இருக்கார் சார். நீங்கள் ஸ்கூலி என்னென்னலாமோ நினச்சி அவர் எவ்வளோ அது எக்ஸைட்டடாக எவ்வளோ சூப்பராக ஆடியோ லான்ச்சில் பேசினார். வேட்டையன் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் சார். இது ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஏதோ கூண்டுக்குள்ளே இருக்கிறார் சார் தலைவர். இந்த ஆர்கேஎஃபை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் அவர் போதும் வெளியில் வர்றாரு. நீங்கள் வேணால் பாருங்கள், அதான் நடக்குது. இல்லை இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே விஜயை இயக்குனூரில் வேணால் ரஜினி எப்படி மறுபடியும் இணைவார், ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஹெச் வினோத் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன் சார், இவங்க சார் இது ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஜய் வாழ்ந்ததே ரஜினி வச்சு தான்றதை சொல்ல மாட்டாங்க. நீ தைரியமாக இருந்தால் நீ அதை சொல்லிட்டு இதை சொல்லு, சரி நாங்கள் இதை ஏற்றுக்குறோம், விஜயோட நடிகரை வச்சு தான் பண்ணி நாங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கோம். அப்போது விஜய் இன்னைக்கு தளபதியாக இருக்கார், அந்த தளபதின்ற பேர் உனக்கு எங்கே வந்துச்சு? விஜய் யாரோட டைலாகை பேசி விஜய் சினிமா துறைக்குள்ள வந்தார் அதை சொல்லு. கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர் காலில் விழுந்து நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் நீ பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தான் அடி விழுத புழக்க போட்டு அடிக்கிறானு அரசியலில் போய் இன்றைக்கி. இங்கே கேவலம் எங்கிட்ட கேவலப்பட்டது இல்லாமல் அங்கே போய் கேவலப்படுறாங்க. அது ஒரு சில நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு கிடைச்ச தகவல்னா, இந்த சக்ரி டெவலட்டின்னு ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த பில்லா 2 படம்லாம் இயக்குனவர். அதே நேரத்தில் கமலஹாசனுக்கு ஒரு படம் இயக்கி கொடுத்தார். ஆர்கேஎஃப்ல அவரும் கமலஹாசனுக்கு ஒரு படம்லாம் இயக்கி கொடுத்தாரு, உன்னை போல் ஒருவன் நினைக்கிறேன் சார், சரிங்களா? அவரை கூப்பிட்டு வச்சு அவர் ஏற்கனவே வந்து ரீமேக் மட்டும் தான் பண்ணுவாப்பில். வெட்னஸ்டேவோட ரீமேக் தான் உன்னை போல் ஒருவன். அதே மாதிரி ஹஷ்ன்னு ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணி அது தெலுங்குலலாம் அதெல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன், ஹிந்திலலாம் வந்துட்டு நினைக்கிறேன். நோபடின்னு ஒரு படம் இருக்குது ஹாலிவுட்டில், அது ஒரு ஃபேமிலி பேஸ்டு, அவன் ஆள் மாசாக இருப்பான் ஹீரோ. பட் ஆனால் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப சாதாரண காமமான ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்பொழுது அவனுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த கிரே ஏரியாவில் இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அவனுடைய முன்னாள் எதிரிகள், முன்னாள் நண்பர்கள்லாம் வந்து அவனை போட்டு தள்ளும்போது அவனுடைய ஃபேமிலி அது ஒரு பரிணாமம். அது ஒரு நல்லாயிருக்கு. இப்போ நோபடி 2 கூட இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. இந்த நோபடியை தலைவர் வச்சு ரீமேக் பண்ணலாம், கரெக்டாக இருப்பார் அவருக்கு அப்படின்னு சொல்லி மகேந்திரன் வந்து சக்ரி டோலட்டியை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையாக இருக்குது. அந்த படம் நீங்கள் உட்காந்து பாருங்கள், நோபடி 2 உட்காந்து பாருங்கள். தலைவருக்கு நல்லா இருக்குன்னு நமக்கு தோணும், ஆனால் அந்த கதை அம்சம் அதெல்லாம் வந்து உட்காராது. அது 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 அவருக்கு உட்காரவே ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது தலைவருக்கு செட் ஆகுமான்னு பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் தலைவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஹம்மு படத்தை பாஷா வாக்குனார், தேன்மாவின் கும்பத்தை முத்து வாக்குனார். அதே மாதிரி அண்ணாமலை அதோடைய பேர் மறந்துருச்சு, அண்ணாமலையும் வந்து அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஒரு சூட்டிப்பே இருக்காது படம், ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த கதையை எடுத்து அது சூப்பர் ஸ்டார் படமாக மாற்றுவாப்பில். ஆக ஒரு தழுவல்னு வந்துட்டார் அப்படின்னு. அதே தான் நீங்கள் சந்திரமுகி எடுத்து பாருங்கள். ஏதோ அங்கே உள்ளவங்களாம் அங்கே தம்புராட்டிம்பாங்க, அந்த ஸ்டைலில் மலையாளத்தில் அது மோகன்லால் நடிச்சு சுரேஷ் கோபிலாம் நடித்த படம். அதை இங்கே வேறு மாதிரி ஸ்டைலிஷாக ரஜினிகாந்த் படமாக மாற்றுவார், அந்த மாதிரி மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு திறமை வந்து தலைவருக்கு இருக்குது. தலைவருடைய டேரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி அதுக்குன்னே தயார் பண்ணி ரெடி பண்ணுவாப்பில். அந்த மாதிரி ஒருவேளை நோபடி மாதிரி படத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், தலைவர் நினச்சா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் ஒரு டாக்கு போயிட்டு இருக்குன்றாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது கம்ப்ளீட்டாக அந்த ஆர்கேஎஃப்ஐ தான் இனிமேல் முடிவெடுக்க வேண்டிய நிலமையில் இருக்குது. ஏன்னா இனிமேல் தலைவரை ஒர்க் பண்ண விட்டாங்க அப்படின்னா அவங்க பட்ஜெட்லாம் எகிரி எங்கேயோ போயிடும். தலைவர் ஒர்க் அவுட் பண்ணால் பட்ஜெட் எகிரும் சார், அது ஆர்கேஎஃப்ஐயால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆர்கேஎஃப்ஐ தான் அடுத்த ஆளை பிடிச்சிட்டு வரணும். அது பிடிச்சிட்டு வரணும், தலைவருக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு தெரிய போகிறதில்ல. இன்னொரு இன்டென்ஷன் நான் இருக்குது, அது சொல்கிறேன் சார். தலைவரே இதுலேருந்து வெளியில் வர போகிறான்னு தான் நினைக்கிறேன் சார். ஓகே, இதுலேருந்து இந்த மொத்த ஆர்கேஎஃப்ஐ குரூப் போட்டு வெளியில் வர போகிறான்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து சரி சொல்லிட்டோம் ரைட்டு, அதுலேருந்து தப்பிக்க வழி இல்லையா இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. அவர் எது ஒன்று சொல்லி வெளியில் தான் வரப்போகிறாருன்னு தோணுது சார். வந்துட்டால் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடும் இதில், அவ்வளோதான், வேறு